எஸ்பிஐ கிளர்க் எக்ஸாம் எழுத போறவங்க இந்த வீடியோ பார்த்துட்டு போங்க. லாஸ்ட் வீக் நடந்த எக்ஸாம வச்சு இந்த ஸ்ட்ராட்டஜி கொண்டு வந்திருக்கேன். இந்த ஆர்டர்ல அட்டெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய அட்டெம்ப்ட் அதிகமா இருக்கும். முக்கியமா ஆவரேஜ் ஆஸ்பிரண்ட்ஸ் ஓகேங்களா? இதுதான் எக்ஸாமுக்கு தேவையான டாக்குமெண்ட் ஆல்ரெடி நீங்க எடுத்து வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அத பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணல. என்ன ஆர்டர்ல வரும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ், செகண்ட் ஆப்டிட்யூட், மூணாவது ரீசனிங். அதுல இங்கிலீஷ்ல வேர்ட்ஸ், ஸ்பெல்லிங் மிஸ்டேக், சென்டென்ஸ் அரேஞ்ச்மென்ட் ஃபர்ஸ்ட்டே அட்டெண்ட் பண்ணிருங்க. இதுல எது கிடைச்சாலும். பேராஜம்பல் இருந்தா அதிகமா டைம் கன்சியூம் பண்ண வேண்டாம். போன வாரம் பண்ண மிஸ்டேக் அதுதான். ஸோ மைண்ட கண்ட்ரோல் பண்ணி இதுல நெறைய டைம் வேஸ்ட் பண்ணாம பண்ணா நம்மளுடைய மேக்ஸிமம் அட்டெம்ப்ட் குடுக்கலாம். 25 அட்டெம்ப்ட் பண்ண இடத்துல 28 அட்டெம்ப்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஃபில்லர்ஸ் கிளாஸ் டெஸ்ட் அட்டெம்ப்ட் பண்ணுங்க. ஆர்சில சினானிம்ஸ், ஆன்டானிம்ஸ், டைரக்ஷன் இதெல்லாம் நல்லா பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. கிராமர், ஆர்சி, இன்டைரக்ட் இத லாஸ்ட்டா ட்ரை பண்ணுங்க. கிராமர் வராதவங்க. கிராமர் வர்றவங்க கிளாஸ் டெஸ்ட் முடிச்சுட்டு இது கம்ப்ளீட் பண்ணிட்டு அப்புறம் ஆர்சில சினானிம்ஸ், ஆன்டானிம்ஸ், டைரக்ஷன் கொஸ்டின் போட்டுட்டு கடைசியா ஆர்சில இன்டைரக்ட் கொஸ்டின் அட்டெம்ப்ட் பண்ணுங்க. இதுதான் இங்கிலீஷ்ல ஆர்டர். வேர்ட் ஸ்டாப், ஸ்பெல்லிங், சென்டென்ஸ் அரேஞ்ச்மென்ட், ஃபில்லர் கிளாஸ், ஆர்சி, டைரக்ட் கொஸ்டின், சினானிம்ஸ், ஆன்டானிம்ஸ் ஓகேங்களா? இதுதான் உங்களுடைய மார்க்கை செக்யூர் பண்ணும். ஆப்டிட்யூட் செக்ஷன்ல சிம்பிளிஃபிகேஷன்ல ஈஸியான கொஸ்டின்ஸும் இருந்துச்சு, கால்குலேட்டிவான கொஸ்டின் இருந்துச்சு. இந்த இடத்துல பண்ண தப்புங்க. பண்ணல. என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, கால்குலேஷன் மிஸ்டேக். அதாவது மிஸ்டேக் இல்ல. இது டைம் கன்சியூமிங்கான கொஸ்டின். இத காமா ஹேண்டில் பண்ணணும். இது ஈஸியான கொஸ்டின். இது வேகமா ஹேண்டில் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டோட அட்டெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா 20 to 22 பிளஸ் நல்லா அட்டெம்ப்ட் குடுக்க முடியும். ஒழுங்கா நீங்க கொஸ்டின் செலக்ட் பண்ணா. கொஸ்டினுக்கு தகுந்த மாதிரி ஹேண்டில் பண்ணுங்க. ஈஸியான கொஸ்டின கரெக்ட்டா வேகமா போட பாருங்க. சில நேரங்கள்ல யூனிட் டிஜிட் போட முடியாது. ஆனா லாஸ்ட் 2 டிஜிட் வச்சு போடுற மாரி இருக்கும். அதை நீங்க யோசிச்சு போடுங்க. அதுக்கப்புறம் 2 செட் ஆஃப் டிஐ இருக்கு. எனக்கு வழக்கமா டிஐ நல்லா நான் போட்டுருவேன்றதால எனக்கு பிரச்சனை இல்ல. உங்களுக்கு டிஐ மைண்ட் கால்குலேஷன் நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்கணும். ஒரு வேளை எங்கேயாச்சும் முன்ன பின்ன இருந்தா அந்த ஒரு கொஸ்டின ஸ்கிப் பண்ணிட்டு லேட்டரா ட்ரை பண்ணுங்க. மார்க் ரிவ்யூ குடுத்துட்டு நம்பர் சீரிஸ், குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் 1 ஆர் 2 ஷிஃப்ட்ல தான் கேட்டிருந்தாங்க. உங்களுக்கு வந்தா அத அட்டெண்ட் பண்ணுங்க. வரலன்னா அரித்மெட்டிக்ல செலக்டிவான கொஸ்டின் அட்டெண்ட் பண்ணுங்க. செலக்டிவா செலக்ட் பண்ணி அட்டெண்ட் பண்ணுங்க. ஓகே. இதுதான் சிம்பிளிஃபிகேஷன்ல ஈஸி கால்குலேட்டிவா இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க அட்டெண்ட் பண்ணிக்கோங்க. 2 செட் டிஏ இருக்கும். அதுல நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி அட்டெண்ட் பண்ணிக்கோங்க. ரீசனிங் செக்ஷன்ல டைரக்ஷன், இன்இக்வாலிட்டி, சிலோஜிசம், கோடிங், டிகோடிங், ஆல் பண்ணி இருக்குது. எது கேட்டாலும் ஃபர்ஸ்ட் அட்டெண்ட் பண்ணிருங்க. அதுக்கப்புறமா தான் பில்ட் ரிலேஷன், ஆர்டரிங் பசில் போங்க. தென் பசில் சீட்டிங் அட்டெண்ட் பண்ணுங்க. கடைசியா இந்த 1 மார்க் கொஸ்டின்ஸ் அட்டெண்ட் பண்ணுங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். கடைசி நேரத்துல பசில் போட்டா சொதப்புறதுக்கான வாய்ப்பு இருக்கு. 35 கொஸ்டினே போடுற மாதிரி இருந்தா கூட ஃபர்ஸ்ட் இதெல்லாம் நீங்க டைரக்ஷன், இன்இக்வாலிட்டி, சிலோஜிசம், கோடு, ஆல் பண்ணி இருக்கெல்லாம் போடுறதுனால உங்களோட கான்ஃபிடன்ஸ் அதிகமாயிரும். அதுக்கப்புறம் நீங்க பசில் போடும்போது வேகமா போடணும். பசில் போடும்போது ஆன்சர் சப் கொஸ்டின்ஸ் போடும்போது கொஞ்சம் வேகமா போட ட்ரை பண்ணுங்க. கடைசியில இந்த 1 மார்க் கொஸ்டின்ஸ ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா? கடைசியில ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. உங்களுக்கு ஒரு அது பேர் என்ன? அன்னவுன் சீட்டிங் இருக்கு. அந்த பேர் டெஸ்ட் இருக்கு. 3 நிமிஷம் தான் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா, அந்த 1 மார்க் போயிருங்க. ஓகேங்களா? 32 கொஸ்டின் டீசென்ட்டான அட்டெம்ப்ட் தான். கண்டிப்பா இந்த எக்ஸாம கிராக் பண்ணலாம். ஆல் தி பெஸ்ட் ஆஸ்பிரண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க் யூ.